தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பெருசா பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனா அது இந்தியா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரான் போர்க்கப்பல்கள் அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லெஜிட்டிமேட் டார்கெட்டா வச்சு அமெரிக்க கப்பல் பட தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஐரிஸ் புஷர் அப்படின்ற ஒரு ஈரானிய போர்க்கப்பல், இதை ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? இந்த கப்பல் தான். இந்த கப்பல்ல இருக்க ஒட்டுமொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 208 பேருங்க. இது வரைக்கும் இந்த கப்பலை அட்டாக் பண்ணல, ஆனா பண்ணிடுவாங்கன்ற பயம் மட்டும் பெருசா எழுந்திருக்கு. ஆனா ஸ்ரீலங்கன் நேவி என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? இப்போ இந்த கப்பலை கொழும்பு போர்ட்ல டாக் பண்ண வைக்காம இன்னொரு பக்கம் திரிகோணமலை இருக்குல்ல, அங்க இருக்க போர்ட்ல டாக் பண்ண வச்சிருக்காங்க. அங்க ஆங்கர் போட்டு இந்த கப்பல் ஸ்டேபிளா நின்றுகிட்டு இருக்கு. ஆனா அந்த கப்பலுக்குள்ள இப்ப எந்த மனுஷங்களும் கிடையாதுங்க. பிகாஸ் இந்த ஸ்ரீலங்கா நேவி ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்கள அங்கிருந்து கப்பல்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எந்நேரமும் இந்த கப்பல் சார்ந்து டைம் பாம் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அமெரிக்கா ஒருவேளை ட்ரிகர் ஆகி இந்த கப்பலை அடிக்கிறேன்னு முற்பட்டாங்கன்னா அதுக்குள்ள இருக்க 208 பேரோட வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆயிடும். இதனாலதான் ஸ்ரீலங்கா நேவி இந்த வேலையை பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியன் ஓஷன்ல இந்த கப்பல் சார்ந்து டார்கெட் பண்ண படலை. ஆனா படவே படாதுன்னு நம்ம முழு முச்சா சொல்லிட முடியாது. ரைட்டு. அப்படியே நம்ம சவுத் இந்தியாவுக்கு வாங்க. நம்ம கேரளா இருக்குல்ல, அங்க இருக்க கொச்சி போர்ட்டுக்கு வாங்க. இதோ ஸ்கிரீன்ல தெரியுதுல, இதுவும் ஒரு ஈரானிய போர்க்கப்பல் தான். இந்த கப்பல் பேரு ஐரிஸ் லெபானின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல்ல ஒட்டுமொத்தமா இருக்கிறவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 183 பேருங்க ஆன்போர்ட்ல ஒட்டுமொத்தமா. கடந்த பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி இந்த கப்பல்ல இருக்கிறவங்க நம்ம இந்திய அரசிட தொடர்பு கொண்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. எங்க இது போல எங்க கப்பல்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்க நாட்டுக்குள்ள எங்கன்னா ஒரு போர்ட்ல நாங்க டாக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இந்திய அரசும் சரின்னு சொன்னோம். மக்களை இதுவரைக்கும் இந்தியா அந்த பக்கமா சாயல இந்த பக்கமா சாயல நியூட்ரலா இருக்கும். அந்த வகையில ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டது சார்ந்தும் நாம இரங்கல் தெரிவிச்சிருந்தோம். ஸோ இதுல இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்னு தெரியும், தெரிஞ்சிருக்கும். நாம ஓகேன்னு சொன்னோமா. கேரளாவோட கொச்சி போர்ட் இருக்குல்ல, அங்க இந்த கப்பலை இப்போ டாக் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ள இருக்க மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? 183 பேர். அதை மறந்துடாதீங்க. ஆக்சுவலா கடந்த 4ஆம் தேதி இந்த கொச்சி போர்ட்ல இந்த கப்பல் டாக் பண்ற ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சேஃபா அங்க வந்தாச்சு. சேம் டே அதே 4ஆம் தேதி தான் இந்த ஐரிஸ் தனா கப்பல் இருக்கு பாருங்க, ஈரானோட போர்க்கப்பல், அதை அமெரிக்கா அடிச்சு ஒரு வழி ஆக்குச்சா, அவ்வளோ உயிர்களை காவு வாங்குச்சா. இந்த கப்பல் எப்போ அடிக்கப்பட்டுச்சோ அதே நாள்ல இந்த லெபனான் கப்பல் சார்ந்து நாம அடைக்கலம் கொடுத்துருக்கோம். இது மாற்று கருத்து இல்லாத விஷயம். ஸோ ஒரு கப்பல் அடிச்சிட்டாங்க, இந்த கப்பல் சார்ந்து அமெரிக்கா டார்கெட்டே பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஐரிஸ் தானே கப்பல் சொன்னல, அமெரிக்கா அடிச்சதுன்னு சொல்லிட்டு அடிச்ச பிற்பாடு கிட்டத்தட்ட 32 பேரை ஸ்ரீலங்கா நேவி காப்பாற்றி இருந்தாங்க. அந்த ரெஸ்கியூ பண்ற வீடியோ இருக்குல்ல, அது இப்போ வெளியாயிருக்கு. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர்களா இருக்கிறவங்க அந்த மாநிலம் சார்ந்து மட்டும் எப்பவுமே பேச மாட்டாங்க. அது சார்ந்து வேர்டர் கான்ஃபிளிக்ட் எதனா போகுதுன்னா அதை பத்தியும் பேசுவாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க எப்படிங்க இந்த ஐரிஸ் தானா வார்ஷிப்பை அடிக்கலாம், அமெரிக்கா அடிக்கலாம்? ஆக்சுவலா இது மிகப்பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா மாறி இருக்கிறதா சிஎம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கப்பல் இங்க ஒன்றும் தானா வரல, இந்தியா இன்வைட் பண்ணுச்சு. நம்மளோட ட்ரில்ல பார்ட்டிசிபெண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போகும்போது தான் அந்த கப்பலை அமெரிக்கா அடிச்சு இருந்துச்சு. இந்திய அரசு என்ன இதுல மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படலைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருக்க இந்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் கிடையாது. அது சார்ந்து என்ன ஒரு சின்ன இஷ்யூனாலும் இந்த கட்சியினர் அதை பெருசா எடுத்துட்டு போவாங்க. அதான் அரசியல். கிட்டத்தட்ட இங்க அதுவும் நடந்துட்டு இருக்கிறது கண்கூடா தெரியுது. அமெரிக்கா எதுக்காக இந்தியா சார்ந்த முடிவுகளை எடுக்கணும்னு கேட்கிறாரு. இது முக்கியமான விஷயங்க. அதான் ரஷ்யா சொல்லிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு நாங்க எண்ணெயை கூடுதலா கொடுக்க ரெடியா இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இதனாலேயே இந்தியாவுக்கு தேவையான எண்ணெய் வராத சூழல் ஏற்படுது. அதனால் நாங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுறோமே, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா இதுல இந்தியா தன்னிச்சையா முடிவு எடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அமெரிக்கா கிட்ட அனுமதி கேட்டோம். இது போல நாங்க ரஷ்யா கிட்ட இந்த நேரத்துல எண்ணெயை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவும் எந்த நல்ல மூட்ல இருந்துச்சு என்னவோ, சரி 30 நாட்கள் வரைக்கும் உங்களை நாங்க அலோவ் பண்றோம், நீங்க ரஷ்ய எண்ணெய் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. இதுதான் சிஎம் அவர்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்க மாதிரி இருக்கு. நம்ம நாடு சார்ந்த முடிவுகளை நம்ம யாருக்கிட்ட என்ன வாங்கணுன்றத நாம தானே முடிவு பண்ணோம். எதுக்காக அமெரிக்கா கிட்ட போய் நம்ம அனுமதி கேட்கணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பொங்கி எழுந்திருக்காப்புல. இன்னொரு பக்கம் பிரதீப் பந்தாரி, இவர் பாஜகவோட தேசிய செய்தி தொடர்பாளர். இவர் என்ன சொல்றாரு இப்போ, ஏங்க இந்த 30 நாட்கள் வரைக்கும் நாம ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா அலோவ் பண்ணிச்சுல, இது மோடி அவர்களோட ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு கிளைம் பண்ணியிருக்காருங்க. இங்க நிறைய பேர் அதை விமர்சனம் பண்றாங்க, நம்ம சார்ந்த முடிவை எதுக்கு அமெரிக்கா எடுக்குதுன்னு. ஆனா இவங்க அதை பேரலா பார்த்தீங்கன்னா சக்சஸ்ன்ற மாதிரி மாத்தி பேசியிருக்காங்க. இது ஆக்சுவலா பாஜக அரசோட பிக்கெஸ்ட் விக்டரி. காங்கிரஸ் இந்த வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்குல்ல, இதை இந்தியா முழுக்க எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பதில் தான் 30 நாட்கள் வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குவோன்ற முடிவு இருக்குல்ல, அமெரிக்கா அனுமதிச்சிருக்கல, அந்த ஒரு விஷயம் அப்படின்னு மாறுதட்டி பெருமிதமா சொல்லியிருக்காரு இவர். அப்படின்னா என்னங்க, இந்த கான்ஃபிளிக் பெருசாக பெருசாக இந்தியாவில் எரிவாயு விலை ஏறவே ஏறாதா என்ன? மக்களே தெளிவா சொல்றேன், இது வரைக்கும் ஏறவே ஏறாதுன்னு இந்திய அரசு தெளிவா சொல்லல. அதாவது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ஆயில் ஷார்டேஜ் இல்லைன்னு இருக்காங்க, அதனால பெட்ரோல் டீசலோட பெருசா ஏற்றம் காணல. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட குறைவா இங்க என்ன சார்ந்து இறக்குமதி இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப கண்டிப்பா பெட்ரோல் டீசல் வேற ஏறும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அமெரிக்கா எப்போ இந்த கான்ஃபிளிக்டை முடிவு கொண்டு வருதோ அப்பதான் நாம ஸ்டேபிளா ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் குழப்பத்துல தான் இருக்க முடியும். நல்லே முபாரக் இருக்கார்ல, எஸ்டிபிஐயோட ஸ்டேட் சீஃப், இவர் என்ன சொல்றாரு, 30 நாட்கள் அப்படின்ற கெடு விதிக்கப்பட்டிருக்கல அமெரிக்கா வேலை, அது வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு. இது இந்தியாவோட பலவீனத்தை காட்டுற மாதிரி இருக்கிறதா, இந்திய அரசோட பலவீனத்தை காட்டுற மாதிரி இருக்கிறதா இவர் ஒரு பக்கம் கடிஞ்சிருக்காரு. இந்த நம்ம நாட்டோட பெருமிதம் இருக்குல்ல, கௌரவம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு பிளாக் மார்க்கா கூட இதை நான் பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி அமெரிக்கா இதில் தலையிடலாம், நம்ம நாடு சம்மந்தப்பட்ட முடிவுகளில் இது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்குல்ல, இதில் வேற யாரும் தலையிடுறதா நாம் அனுமதிக்க கூடாது. நம்ம பொருளாதாரம் சார்ந்து நாம முடிவு பண்ணுவோம், அதுதானே கவர்மெண்ட் இருக்கு, அதை விட்டு எதுக்காக அமெரிக்காட்ட அனுமதி கேட்கணும்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே, மத்தியில் ஆள்ற ஒரு கட்சியே மாநில அரசோட கூட்டணியில் இருக்குனாக்கா ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி இருக்கும். ஆனால் அப்போசிஷன் சார்னு வந்துட்டாங்கனாக்கா பெருசாக கூட்டணி இல்லைன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸை தொடர்ந்து பார்ப்போம். மத்தியில் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தாலும் இதே நிலைமை தான் பொருந்தும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இந்தியாவோட பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் பாஸ்மதி ரைஸை. இப்போ இந்த கல்ஃப் வார் பெருசாக தலை தூக்கி இருக்கா, இதனால ஏற்றுமதி பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. 1 டன்னோ 2 டன்னோ இல்லைங்க, 4 லட்சம் டன்னு 4 லட்சம் டன்னு வரைக்கும் இந்த இந்திய துறைமுகங்களில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு, எல்லாமே தேங்கி கிடக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியலன்னா எப்படி அவங்களால எல்லாத்தையும் கொண்டு போக முடியும், அங்கங்கே எல்லாமே போர்ட்ஸே தேங்கி கிடக்குது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க பயங்கர கவலை தெரிவிச்சிருக்காங்க. எங்க எல்லாம் ஒரு காலம் வரைக்கும் மட்டும் தான் தேக்கி வைக்க முடியும், அது ஓரளவு வரைக்கும் மட்டும் தான் தேக்கி வைக்க முடியும். இதே போர் பதட்டம் பெருசாகி இதை நம்ம ஏற்றுமதியே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா எல்லாமே வீணாயிடுமேனு அவங்க ஒரு பக்கம் பயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சில பேர் நினைப்பாங்களே, ஏதோ ஒரு நாட்டில் யாரோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதனால இந்தியாவில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்க பாதிக்கப்பட போறோம்னு சொல்லிட்டு நாம பாதிப்பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இந்த சமைப்பதற்கான கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த விஷயம் தெரியுமா? வீட்டில் சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்குவீங்களா, உங்களுக்கான செய்தி தான் அது. 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இப்போ சென்னையில் இந்த ஒரு சமையல் எரிவாயுவோட விலை எவ்வளோ தெரியுமா? சிலிண்டரோட விலை 928 ரூபாய். இது இதுக்கு முன்னாடி 868 ரூபாவா இருந்துச்சுங்க. ஸோ ஈரான் போர் பதட்டம் எது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் ப்ரைஸ் ஹைக்கை நம்ம பார்ப்போம். மற்ற பொருட்கள் ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது வேறங்க. ஆனால் எரிவாயு சார்ந்த ப்ரைஸ் ஹைக்குனாலே ஒரு தலைவலி. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரதானமே இந்த எரிவாயு தான். பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இந்த கேஸ், இது போல விஷயங்கள் அதெல்லாம் விலையேற்றம் பெறுதுன்னா அது சுமந்துட்டு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கான நிறைய பொருட்கள் இருக்குல்ல, காய்கறி, பழங்கள், அது இதுன்னு லொட்டு லொசுன்னு எல்லா பொருட்களும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக விலையேற்றம் பெறும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த பொருட்கள் அனுப்புறவங்க செலவு பண்ணுறத மக்களோட பாக்கெட்ல தான் எடுப்பாங்க, கன்சியூமர்ஸ் பாக்கெட்ல இருந்து. புரியுதா? இதுதான் பெரிய தலைவலி, ஃபியூல் பிரைஸ் ஹைக் ஆகுதுன்னா. இன்னொரு பக்கம் இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, 19 kg, இதோட பிரைஸும் 115 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த கான்ஃபிளிக்டோட விளைவா இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் சொல்லி ஏமாற்ற முடியாதுல்ல, ப்ரைஸ் ஹைக்கே இங்கே வராது அப்படின்ட்டு. வரும். ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் ஆணித்தரமாக தெரியும், வரும். அடுத்து பார்க்குக்கு நம்ம அரசு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பார்க் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சிலுங்க. அதாவது எந்த அளவுக்கு இங்கே இருக்க டிவி சேனல்ஸ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, எந்தெந்த மக்கள் ரீஜன்லேருந்து பார்க்குறாங்க, அவங்களோட அந்த வியூவர்ஷிப் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் இவங்க ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போ ஏற்பட்ட பார்க்கு தான் ஒரு வாரமும்
இந்த டிஆர்பி ரேட்டிங் வெளியிடுவாங்க. அதாவது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னா பீரியட் கூட வச்சுங்க. இந்த டிஆர்பி பேஸ் பண்ணி தான் ஒரு டிவி சேனலுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றதும் வராமல் இருக்கிறதும் முடிவாகும். அந்த சேனலோட கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு மேலே இருக்கு கீழே இருக்குன்றதை முடிவு பண்ணும். அப்பேற்பட்ட டிஆர்பி ரேட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ண வேணான்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ, சேனல் நடத்தது அதுக்கு தானே, இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்ட்டு அவங்களே பிஸ்னஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இல்லைங்க, இப்போ போர் பதட்டம் பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தை தகுந்த வகையில் பயன்படுத்தி அன்வான்ட் சென்சேஷனிசமை நாடு முழுக்க நிறைய சேனல்ஸ் வெளியிடுறாங்க, பதிவு பண்றாங்க. அதாவது இந்த கான்ஃப்ளிக்டை அவங்க கரெக்டா கவர் பண்ணா ஓகே, பட் தேவையில்லாத பதட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்க. இதுல ஒரு சேனல் பண்ணா இன்னொரு சேனல் டிஆர்பி காலியாம அவங்களும் பண்றாங்க. இப்படி தொடர்ந்து செயின் ஆஃப் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு டிஆர்பியை நாங்கள் வெளியிட வேணாம்னு சொல்றோம். இந்த கான்ஃப்ளிக்ட் முடிகிற வரைக்கும் தான், மறு உத்தரவு வர வரைக்கும் அவங்க வெளியிடாம இருந்தால் போதும்ட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க நாள்தோறும் 4-5 வீடியோஸை பதிவேற்றம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்க படை கிட்டத்தட்ட 3000 டார்கெட்ஸை இந்த ஆப்ரேஷன் எபிக் பீரியட் ஃபர்ஸ்ட் வீக்லயே அடிச்சு காலி பண்ணியிருக்கிறதா வீடியோ காட்சிகளோட எவிடன்ஸ் சொல்லிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல ஈரானோட முக்கியமான ஸ்டேஷன் சார்ந்து சம்மடி விழுந்திருக்குங்க. அந்த காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதிகமாக கூகுளில் தேடப்படுற நபர் இவர் தான். இவர் சார்ந்த செய்திகளை தேடுற நபர்கள் எண்ணிக்கை அதிகம். உலகம் முழுக்க தலைவர்கள் இவர் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்க்குறவங்க எண்ணிக்கையும் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ட்ரம்ப் ஒருவேளை மனசரங்கினார்னா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிடலாம். ஆனால் அவர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு 4 வாரங்கள் வரைக்கும் பிரச்சனை போகும் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த 4 வாரங்களை மைண்டில் வச்சு தான் இந்தியா ரஷ்யா கிட்ட 30 நாட்கள் வரைக்கும் எண்ணெயை வாங்கலாம் அனுமதி கொடுத்துருந்தாருல. அப்பேற்பட்ட அவர்கிட்ட இப்போ கேட்குறாங்க, எங்க பேச்சுவார்த்தை நடத்தி பிடிச்சலாமா பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தையா, ஒப்பந்தமா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமே ஈரான் கூட அவங்க நிபந்தனை எதுவுமே இல்லாம சரணடையணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம், உயிர் மட்டும் தான் உங்களுக்கு மிஞ்சம், மற்றபடி நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் ஈரான்ல சட்டமா அமையணும். இதைத்தான் ட்ரம்ப் சொல்லாம சொல்றாரு. நாங்க ஒரு புதிய தலைவரை ஈரானுக்கு தேர்ந்தெடுக்க போறோன்றாருங்க. அந்த நாட்டு யார் தலைவராக இருக்கணுன்றத அமெரிக்கா முடிவு பண்ணதில்ல. அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் சேர்ந்து ஈரானோட மக்களை எப்படியாவது இந்த பாழும் வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வருவோம், அதுக்காக நாங்க நிறைய கஷ்டப்படுவோம், நாங்க ஈரானோட பொருளாதாரம் இருக்குல்ல அதை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், அது இதுன்ட்டு இப்படிலாம் பேசியிருக்காரு. இவ்வளோ கோடிகளில் செலவு பண்ணி ஒரு பெரிய போரை நடத்தி உயிர்களை பணயம் வச்சு, அமெரிக்க சோல்ஜர்ஸ் உயிர்களை பணயம் வச்சு ஈரான் மக்கள்லாம் நல்லா இருக்குன்ற ஒரே இன்டென்ஷனை மட்டும்தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா என்ன. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றதோட வழி என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஓகே, ஈரானோட ட்ரோன்ஸு, மிசைல்ஸு இதெல்லாம் இந்த அபுதாபி ஏர்போர்ட் இருக்குல்ல அதுக்கு அருகில் வரைக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் ஏர்போர்ட்டை ஹிட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உள்ளூர் கவர்மெண்ட் கேட்குறப்ப அவங்க சொல்றது, இல்லைங்க ஏர்போர்ட்டில் பெருசாக இம்பாக்ட்லாம் ஏற்படலை, சின்ன சின்ன டேமேஜஸ் மட்டும் லைட்டாக சுற்றி அங்கங்கே ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். பட் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஈரானோட மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க மக்கள் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அந்த மக்களை பாதுகாத்துட்டு தான் இருக்கோன்னு இந்த துபாய் உள்ளூர் அரசர்கள் அவங்க இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாக் அங்கே நடந்திருக்கிறது உண்மை, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லைன்றதான் அவங்க சைடு விளக்கமாக இருக்குது. ஆனால் அடர் புகை மூட்டத்தை மட்டும் துபாய் ஏர்போர்ட் அருகில் பார்க்க முடியுது.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். தாமதிக்கிற ஒரு செகண்டும் பேராபத்து நெருங்கிட்டு இருக்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா துபாய் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியும். இன்னும் சில முக்கியமான பகுதியில் எவ்வளோ வெளிநாட்டவர்கள் வெளிநாடுகள் அவங்களோட தாயகம் திரும்ப முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியும். ஈரானோட கோபத்தை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க இன்னும் மிசைல்ஸ் ட்ரோன்ஸை இந்த பகுதிக்கு நோட்டிக்கு அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிவிலியன்ஸ் உயிர்கள், நிறைய ஃபாரினர்ஸ் உயிர்கள் அப்பாவித்தனமாக பலியாகுங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்ஃப்ளிக்டை பேசி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பேசி முடிக்கிறது நல்லது. இல்லைனா நிறைய உயிரிழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடான அதீத உயிரிழப்பை நாம் இந்த தலைமுறையில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.